அன்பானவர்களே, திரும்பவுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏரி ஆராதனை கூடார தமிழ் சபை நாளை நடத்தப்படுகிறான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் கலந்திருக்கிறதுக்காக நாங்கள் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் அங்கே எங்களை வழி நடத்துகிறார். ஆகவே இந்த நாளில் கூட நாங்கள் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களை கூட்டி சேர்த்தீர், அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னொரு தடவை ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்து உடைய பிள்ளைகளோடு கலந்து அங்கு உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் நீ தந்த இந்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நீர் கூடையிலும் ஆண்டவரே இந்த நாளிலே இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வெள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால் நிறைந்து அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வந்தது, நாங்கள் கேட்டது, நாங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே நாங்கள் பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லக்கூடியதாக நீதாமே அவர்களை நீர் ஆதரிக்க வேண்டுவதாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே உடைய நாமம் ஒன்றே இந்த இடத்துல மகிமைப்படுவதாக கர்த்தாவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்தும் வழிநடத்தும், தாங்கும், பொறுப்படும் இயேசுவின் வல்ல நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. When I look into your holiness, when I listen to your loveliness, when all things that surround become shadows in the light of you. When I found the joy of reaching your heart, when my will become enrolled in your love, when all things that surround become shadows in the light of you. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you.
is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. Thank you, Lord Jesus. I worship you, Lord. Worship you. I worship you, Master. I worship you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord. It is no secret what God can do. What is done for others, He will do for you. Hallelujah. Thank you, Jesus. தேவன் மற்றவர்களுக்கு செய்ததை எங்களுக்கும் செய்ய அங்கே ஆவலாயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யாரா நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. The chimes of time ring out the news, another day is through. Someone slipped and fell. Was there someone you may have known for an instant? Your courage to rebuild. Do not be discouraged, for I have news for you. It is no secret what God can do. What is done for others, He'll do for you. With arms wide open, He'll pardon you. It is no secret what God can do. There is no love for in His life. You'll never walk alone. Always feel at home wherever you may roam. There is no power can conquer you while God is on your side. Just take Him at His promise. Don't run away and hide. It is no secret what God can do. What is done for others, He'll do for you. With arms wide open, He'll pardon you. It is no secret what God can do. With arms wide open,
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமுட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. Amen. In English it says, "In my distress I called to the Lord. I cried to my God for help. From his temple he heard my voice. My cry came before him into his ears." This verse speaks to the heart of the human experience. இந்த வசனம் மனிதர்கள் அங்கே அனுதினமும் சந்திக்கிற காரியங்களை குறித்து, அங்கே சோதனைகள், வேதனைகள், கவலைகளை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. Where we often find ourselves in need of God's intervention and comfort. எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையும், அவர் எங்களோடு விடப்பட வேணும், எங்களோடு அவர் எங்களுக்காக உதவி செய்ய வேணும் என்று ஒவ்வொரு மகனும் மகளும் அங்கே கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். As we all know, distress is a part of life. அங்கே நெருக்கம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. We all face moments of fear, uncertainty, and suffering. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயம், எதிர்காலை குறித்த கவலை, எல்லாத்தை குறித்த கவலையும் எங்கள் எல்லாருக்கும்
இருக்கவே இருக்கிறது. Whether it's personal struggles, family issues, health problems, or external conflict. அந்த பிரச்சனை என்னவா இருந்தா என்ன, தனிப்பட்ட எங்களுக்கு ஏற்றதா இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், வேலையை குறித்து இருக்கலாம், எதை குறித்து இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் அனுதினமும் இவ்வளமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். Distress is unavoidable. அதை நாங்கள் தவிர்க்கவே முடியாது. David has experienced this many times. தாவீது இவ்வளமான காரியங்களை அவன் அநேக தரம் சந்தித்திருக்கிறான். And his honesty about his distress is a reminder that it is okay to acknowledge our struggles. அவன் அங்கே இந்த கஷ்டங்களை நெருக்கங்களை சந்திக்கின்ற வேளையிலே அவன் அதை குறித்து வெட்கப்படவில்லை, அதை ஏற்றுக்கொண்டு அதை குறித்து என்ன செய்யலாம் என்று அவன் மெய்யாக யோசித்து தேவனிடம் முறையிட்டான். The Bible does not ask us to hide our pain, but to bring it before the Lord. வேதம் சொல்லுகிறது எங்களுக்குள்ளாம் வேதனைகளை நாங்கள் ஒளித்து மறக்க கூடாது, கர்த்தருடைய பாதத்திலே கொண்டே வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. If we all turn to John 16 verse 33. அங்கே யோவான் 16:33 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், in English it says, I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் துடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 16:33 16:33. Our God is a compassionate God who listens to even our weakest cries. எங்களுடைய தேவன் மிகவும் இரக்கமுள்ள தேவன். எங்களுடைய மிகவும் தாழ்மையான குரலிலே தாழ்மையான நிலையிலே நாங்கள் இருந்து அவரை கூப்பிடும் வேளையில் அவர் அங்கே செவி கொடுத்து கேட்கிறார். God not only hears us but bends down to lift us up. Amen. Setting us all on a firm foundation. தேவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் குனிந்து எங்களை தூக்கி அங்கே கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த பாட்டு குனிந்து தூக்கினேன் பெரியவனாக்கினீர். That is perfect. Thank you. Jesus also assures us that obstacles will come, but he has overcome the world, offering peace amidst our struggles. இயேசுவானவரும் அங்கே சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். God's mercy transforms us. கர்த்தருடைய கிருபை எங்களை உருமாற்றுகிறது. Lifting us up from a lowly state to a place of honor. நாங்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் அவர் கிருபை எங்களுக்கு வரும் வேளையில் அவர் எங்களை உயர்த்தி வைக்கிறார், வைத்து எங்களை அழகு பார்க்கிறார். God's grace not only saves us but also elevates us to new heights in Christ. கர்த்தருடைய கிருபை எங்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உயரமான இடங்களுக்கு இங்கே அந்த கிருபை எங்களை கொண்டு செல்கிறது. God brings light in our darkest moments. எங்களுடைய இருளான காலங்களிலே, இருளான சூழ்நிலைகளிலே தேவன் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுத்து எங்களை ஜொலிக்க பண்ணுகிறார். Guiding us through our trials. எங்களுடைய சோதனை வேளையிலே எங்களுக்கு வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். In Psalms 18 verse 28. சங்கீதம் 18:28. It says in English, You Lord keep my light burning. My God turns my darkness into light. நான் வாசிக்கிறேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். When we feel surrounded by darkness, God's presence lights our path and turns everything dark into light. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருளான சூழ்நிலைகள், இருளான காரியங்கள், இருளான இடங்களுக்கு நாங்கள் செல்லும் வேளையில் கர்த்தர் எங்களை வெளிச்சத்தை தந்து எங்களை வெளிச்சத்திலே நடக்கும்படி அவர் வழிநடத்துகிறார். Our commitment to God should be unwavering.
எங்களுடைய தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த உடன்படிக்கை அசையாமல் இருக்க வேண்டும். We have to endure everything until our last breath. எங்களுடைய கடைசி மூச்சு எங்களுக்குள்ள இருக்கும் மட்டும் நாங்கள் அங்கே திடனுள்ளவர்களாகவும் பலசாலிகளாகவும் கர்த்தருடைய அன்பிலும் கிருபையிலும் நிறைந்து நாங்கள் இருக்கும் வேளையில் கர்த்தர் எங்களை வழிநடத்தவராய் இருக்கிறார். And we do this by offering our bodies as a living sacrifice. இது எப்படி செய்யலாம் என்று சொன்னால் எங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் வேளையில் அவர் எங்களை ஊகித்து எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். As Paul encourages us in Romans 12 verse 1. அங்கே ரோமர் 12:1 பவுல் இப்படியாக சொல்லுகிறான், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Because we know that God is with us. எங்களுக்கு தெரியும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று. We have the job to keep praising his name forever. எங்களுக்கு தேவன் எங்களை உருவாக்கின ஒரு நோக்கம், நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும், நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. That is our true and proper worship for our Lord Savior. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய சரியான ஆராதனை. அங்கே சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் வேளையில் அவருக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறோம். Trusting in God's power to save is fundamental for our faith. தேவனை மிகவும் நம்பி நாங்கள் அவரை நம்புவது எங்களுக்கு கிடைச்ச விசுவாசத்திலே ஒரு முக்கிய பங்கா இருக்கிறது. God is our refuge and our fortress. தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு அரணான பட்டணமுமா இருக்கிறார். The one who delivers us from all harm. அவர் எங்களுக்கு வரும் சகல கஷ்டங்கள் சகல கவலையிலிருந்து அவர் எங்களை பாதுகாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். That's why we are called to join the heavenly host in praising our God's holiness, because he is our ultimate source of comfort and peace. எங்களுக்கு வேதனை சோதனை கவலைகள் வரும் வேளையில் அங்கே பரிசுத்த சேனையோடு சேர்ந்து நாங்கள் அவரை துதிக்கும் வேளையில் அவரோடும் எங்களோடு சேர்ந்து துதித்து அந்த கஷ்டங்கள் கவலைகள் அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் விடுவித்து திரும்பவும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவரை துதிக்க கர்த்தர் எங்கள் வாயிலே புது பாட்டை போடுவார், துதியின் சத்தத்தை போடுவார். God's comfort enables us to comfort others. கர்த்தருடைய ஆறுதல் ஆதரவு எனக்கு உங்களுக்கு இருக்கும் வேளையில் நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் அவர்களோடு அன்பாக பழகவும் அது எங்களுக்கு கிருபை செய்கிறது. Thank you. With God's help, we can overcome any obstacles and our hearts will be filled with praise. எங்களுடைய வாழ்க்கையில வரும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அவர் தரும் அந்த அன்பினாலும் அந்த கிருபையினாலும் எந்த காரியத்தையும் மேற்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் தேவன் பலன் தருவார். Psalms 18 verse 29. சங்கீதம் 18:28. It says, with your help I can advance against the troop. With my God. 29. In Tamil 29. 29, sir. With my God I can scale a wall. அங்கே சங்கீதம் 18:29 சொல்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். With God's strength, no barrier is too high, and our victory leads to joyous praise. கர்த்தருடைய கிருபை எனக்கு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், எனக்கு உங்களுக்கு முன்னாக எந்த மதில் வந்தா என்ன, எந்த தடை வந்தா என்ன, அதை இலகுவாக தடுக்க முடியும். ஏனென்றால் என்னோடு இருப்பவர் உலகத்திற்கு பார்க்க பெரியவர். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. That means we must remember that in every situation we face, we must turn to God. எந்த சூழ்நிலை வந்தா என்ன, வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தா என்ன, நாங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் உங்க சிந்தனை யோசனை எல்லாவற்றையும் அங்கே புறம்பே தள்ளிவிட்டு அவரிடம் மாத்திரம் நாங்கள் போகணும். Our focus should be going to Christ first.
கர்த்தரிடம் முதலிடம் போய் அங்கே ஆறுதல் கேட்டு அங்கே ஆலோசனை கேட்கும் வேளையில் எங்கள் கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் தகர்ந்து போவதை நானும் நீங்களும் காணக்கூடியதாக இருக்கும். Whether we are in distress or in times of peace, our relationship with God should be one of continual communication and dependence. நாங்கள் பிரச்சனைகளை இருந்தா என்ன, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சுகமாய் இருந்து சந்தோஷமாய் இருந்தா என்ன, நானும் நீங்களும் எப்பொழுதும் தேவனுக்குள் கலிகூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Today, my sermon is based on the song here. இந்த பாட்டை குறித்து தான் என்னுடைய செய்தி இருக்கிறது. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கிறீர், பெரியவனாக்கிறீர், உமது காருண்யத்தால். குறிந்து தூக்கிறேன், பெரியவனாக்கிறேன், உமது காருண்யத்தால். குறிந்து தூக்கிறீரே, பெரியவனாக்கிறீரே, உமது காருண்யத்தால். குறிந்து தூக்கிறீரே, தூக்கிறீரே, பெரியவனாக்கிறீரே, உமது காருண்யத்தால். குறிந்து தூக்கிறீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே,
சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். உயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. நாங்கள் துயரத்தோடு கூப்பிட்டோம் கண்ணீரோடு ஆண்டவரை கதறினோம் கத்தாவே. நீர் எங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எங்களை நீர் விடுவித்தீர் கத்தாவே. அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை தூக்கி விட்டீரப்பா. சேற்றிலிருந்து எங்களை தூக்கினீர் ஆண்டவரே. எங்களை பாவத்திலிருந்து தூக்கினீர். எங்களை ஆண்டவரே கழுவி சுத்தமாக்கி உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினதுக்காக துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கத்தாவே இயேசப்பா எத்தனையோ பேர் தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் கத்தாவே. அவர்களை நீ தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய குறைகளை சந்தியும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அவர்களை வருத்தத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. அவர் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்துல நாங்கள் அவர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அவர்களை தொட்டு குணமாக்கும் ஐயா. தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. இயேசுப்பா சொத்து சுகப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் வருத்தத்தில் ஆண்டவரே, கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, பலவீனத்திலும் ஆண்டவரே அப்பா பாவத்தின் பிடியிலும் இருந்து விடுவிக்கப்பட முடியாதவர்களாக ஆண்டவரே கதறிக்கொண்டிருக்கிறதான கண்ணீரோடு இருக்கிறதான பிள்ளைகளை நீ விடுவிக்க வேண்டுவதாய் கெஞ்சிரோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களை குனிந்து நீ தூக்கி ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை நீ அவர்கள் ஊடாக உயர்த்தும் ஆண்டவரே. இயேசுப்பா அவர்களுடைய ஆண்டவரே சத்தத்தையும் நீ கேட்கிற தேவனாயிருக்கிறீர். அவர்கள் கூப்பிடுகிற வேளையிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறீர். அவர்கள் கூப்பிடுகிற வேளையிலே அவர்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே என்னிடத்தில் வாரும் என்று சொல்லி இவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே என்னிடத்தில் வந்து என்னை சுகப்படுத்தும் என்று உன்னை நோக்கி பார்க்கட்டும் கர்த்தாவே. இந்த நாள்ல கர்த்தாவே நீ விடுவியும் ஐயா, விடுவியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்பு இரக்கமுள்ள தேவனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் இயேசுவே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதிகளுக்காக வருகிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக
வருகிறோம். விரதத்தோடு இருக்கிறவர்களுக்காக வருகிறோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் நோக்கி உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே நீர் அவர்களை நீர் குணமாக்கி அவர்களை விடுதலையாக்கி அவர்களை வல்லமையோடு கூட எழுப்பும்படியாய் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே, தொட்டு குணமாக்கும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே இந்த வியாதி, வருத்தம், துன்பம், கஷ்டம், நோய்களோடு இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆண்டவரே சொல்லும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று நீர் சொல்லும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஆண்டவரே பலத்தை கொடுமையா, தைரியத்தை கொடும். உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும். ஆண்டவரே இயேசப்பா, அவருடைய உள்ளத்திலே ஆழத்திலே நீர் பேசும். ஆண்டவரே, உள்ளத்திலே பேசும். ஆண்டவரே, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றும் இயேசுவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்த தேவன். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே பாவத்தோடு இருப்பார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சிலுவை அண்டை ஓடி விரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Thank you Jesus. 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 ஆண்டவரே, அந்த நோவினாலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த சகோதரனுக்காக, அந்த நோவினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த சகோதரிக்காக ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கண்ணீரின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறதான சகோதரனுக்காக, கண்ணீரின் மத்தியில் போய்கொண்டிருக்கிற சகோதரிக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, வேதனையின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறதான சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, thank you Jesus. இந்த வாலிய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை விட்டு ஆண்டவரே பிரிந்து போகாதபடி உம்மை நோக்கி ஒருக்கா பார்க்கும்படியாய் இயேசுவே என்னிடத்தில் வாரும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கேட்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த உள்ளங்களிலே நீர் பேச வேண்டுமென்றதாய் கெஞ்சுகிறோம், பேச வேண்டுமென்றதாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, சுகப்படுத்தும், குணப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, அவர்களே ஒரு சாட்சியாக எழுப்பும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக எழுப்பும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்திலே கேட்டு ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லை, நான் நீராடத்தேனே, தள்ளாட விடவில்லை, நான் நீராடத்தேனே. பூவென்று பட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா,
வல்லவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம், வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே மை துதிக்கிறோம், பாவிகளை மீட்க வந்த தெய்வமே மை துதிக்கிறோம், இரத்தத்தை சிந்தினவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தை கழுவினவரே மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக எங்களோடு கூட இருக்கிறதுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று செய்த அற்புதங்களை இன்றும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்ததுக்காக துதிக்கிறோம். அவளுடைய ஆண்டவரை தேவைகளை நீ சந்ததுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, என்ன தேவைகளோடு அவர்கள் வந்தார்களோ அவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்திருக்காம துதிக்கிறோம். அவர்கள் உண்மை ஆண்டவரே தம்முடைய சொந்த ஜட்ஜராக ஏற்றுக்கொண்டதுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சைகளை நீர் தீர்க்கிறீர் ஆண்டவரே. நீர் உம்மை நோக்கி முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் யாரெல்லாம் இடத்தில் வந்தார்களோ அவரிடத்திலே கர்த்தாவே நீர் விடுதலை கட்டளிடுவதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் தாங்கும் இயேசுவின் வல்ல நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் உங்களோடு இணைந்திருந்து தேவனை நீங்கள் ஆராதித்து அவரை நன்றியோடு துதித்ததுக்காக தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். திரும்பவுமாக உங்களை நாங்கள் இன்னும் ஒரு முறை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலம், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலம். ஆகும் எல்லாமாகும் உம்மாலிதால் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலிதால் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலம், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலம், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலம்.
காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை.